நடேசன் அப்பா மனோகர் கிட்ட சொல்றாரு, "என் மருமகளுக்கும், என் மகனுக்கும் நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன். முடிஞ்சா நீ தடுத்து பாரு" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே நடேசன் அப்பாவ அடிக்கிறதுக்கு போறாங்க இந்த மனோகர் இருந்துட்டு. வீட்ல இருக்கிற மத்த ஆம்பளைங்க எல்லாருமே வந்துட்டு, "எங்க அப்பாவே என் கண்ணு முன்னாடி அடிச்சிருவியா?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிலாவோட அப்பான்றதுனால தான் நாங்க இவ்வளோ தூரம் மரியாதை குடுத்து பேசிட்டு இருக்கிறோம். நீங்க என்னடான்னா, எங்க அப்பா வயசானவர்ன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, நிலாவுக்கும் பயங்கரமா கோவம் வருது. "என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க? நான் தான் சொல்றேன்ல, உங்க வீட்டுக்கு என்னால வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு. "இதுதான் என் வீடு. நான் இங்க தான் இருக்க போறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பார்ப்போம். என்னைய மீறி எப்படி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு பார்ப்போம்." அப்படின்ற மாதிரி சவால் விட்டுட்டு போறாங்க. சரி போனா போயிட்டு போகுது. நீ தான் போமாட்டேன்னு சொல்லிட்டேல்ல. இனிமே வந்து எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நடேசன இருந்துட்டு, "அப்படிலாம் விட முடியாதுடா. இவங்க கண்டிப்பா இப்படி சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில கல்யாணத்த வச்சிரணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேரன் இருந்துட்டு, "என்னப்பா நிலா, அப்பா இப்படி சொல்றாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம் பண்ணி வச்சுரவா?" அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. "சோழன கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு சம்மதமா நிலா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாண்ணே, நான் உண்மைய தான் சொன்னேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, சோழனுக்கு அப்படியே மனசெல்லாம் ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறாங்க. "என்ன நிலா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா சோழா, அ நான் வந்து உங்க மேல ஏற்கனவே நான் அண்ணன்கிட்டயே சொல்லியிருந்தேன். உங்கள வந்து நான் டிவோர்ஸ் பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நீங்க நடுவுலயே சொன்ன பொய்யினால தான் எனக்கு ஒரு செகண்ட் வந்து நான் மாறிட்டேன். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. இப்படிலாம் நம்மள வந்து பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இனிமே என்கிட்ட உண்மையா இருங்க. இந்த மாரி பொய்யெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இவ்ளோ சொல்லிட்டேல்ல நிலா, இதுக்கு மேல நான் வந்து உன்கிட்ட எந்த பொய்யுமே நான் சொல்ல மாட்டேன். ஆனா கண்டிப்பா உன்னைய நல்லபடியா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "எனக்கு நல்லாவே தெரியும். இந்த குடும்பத்த விட எனக்கு வேற எந்த குடும்பம் நல்ல குடும்பமா எனக்கு கிடைக்க போகும் சொல்லுங்க? எனக்கு லைஃப்ல இதே மாதிரி வேற எந்த ஃபேமிலியும் கிடைக்காது. கண்டிப்பா நான் இங்க தான் இருப்பேன்." அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம சேரன் அண்ணங்கிட்ட வந்துட்டு, "நீங்க ஏற்கனவே சொன்னீங்க ஒண்ணு ஞாபகம் இருக்கானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னப்பா சொன்னேன்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீங்களும் நானும் சேர்ந்து பெரிய பிசினஸ்லாம் பண்ண போறோம்ன்னு சொன்னேன்ல. நான் நெறைய இந்த மாரி டிசைன்லாம் பண்ணி குடுக்குறேன். நீங்க வீடு கட்டி குடுங்க சரியா? இதே மாதிரி நல்லபடியா பிசினஸ டெவலப் பண்ணுவோம்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நிலா இருந்துட்டு நம்ம சேர் இருந்துட்டு, "ஏன்பா அவங்க அப்பா வந்து பெரிய பெரிய ஆர்டர்லாம் ஏதோ பிடிச்சு குடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்லப்பா, இனிமே அத உனக்கு குடுக்க மாட்டாங்கல்ல?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "குடுக்கலன்னா போறாங்கண்ணே. இத விட பெரிய பெரிய ஆர்டர்லாம் நமக்கு வரும்." அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிர்றாங்க. ஸோ, அதுக்கப்புறமா நிலா கிட்ட வந்துட்டு நம்ம சோழன் வந்து, "நிலா உன்கிட்ட பேசலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "தாராளமா பேசுங்க. உள்ள வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "சொல்லுங்க சோழன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நிலா, நீ உங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒண்ணும் நீ இப்படி சொல்லலைல. என்கிட்ட நீ வந்து இதுவரைக்கும் எதுவுமே பேசினது கிடையாது. எதுவுமே சொன்னது கிடையாது. நம்ம லைஃப்ப பத்தி நீ பேசினதே கிடையாது. இப்போ கூட எனக்கு நீ உங்க அப்பா கிட்ட சமாளிக்கணுன்றதுக்காக தான் இப்படி சொன்னியோ அப்படின்னு தோணுது. அதனால தான் நிலா நான் உன்கிட்ட கேட்குறேன். என்னைய தப்பா நினைக்காத." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா. நான் எங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தான் உங்கள கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி சொன்னேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "எதுக்கு நிலா? "ஏன் நிலா உன் வாயால நீ சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்லி தானே நான் கேட்குறேன். மறுபடியும் இப்படி மாத்தி சொல்றியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "நீங்க அப்பப்போ பொய் சொல்றீங்க. அந்த பொய் சொல்ற பழக்கத்த மட்டும் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள விட நல்ல பையன் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "ரொம்ப நன்றி நிலா. நீ சொன்ன மாதிரியே வந்து 6 மாசத்து டைம் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி உன் மனச நான் மாத்திருவேன்னு சொன்னேன்ல. உனக்கு பிடிச்ச மாரி நடந்துக்கிருவேன்னு சொன்னேன்ல. பாத்தியலா நடந்துக்கிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "எனக்கு எப்பயுமே உங்கள பிடிக்கும் சோழன். ஆனா நீங்க தான் வந்து ஏதாவது ஒண்ணு நான் உங்ககிட்ட நெருங்கி வரும்போது, பேசலாம்னு நெனச்சுட்டு வரும்போது, ஏதாவது ஒண்ணு பண்ணிர்றீங்க. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையா வந்து முடிஞ்சிருது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. "சரி போனது போகட்டும். நம்ம வந்து மேற்கொண்டு அ நமக்கு நெறைய வேலைங்க இருக்குது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கல்யாண வேலை தானே நிலா, அதெல்லாம் பார்த்துக்கலாம்." அப்படின்னும்போது, நிலா இருந்துட்டு, "அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு இப்ப தாலிய தேடுறதுக்கான வேலை கூட வேணாம். தாலி கூட நம்மள்ட்ட இருக்குது. அதனால கல்யாணத்துக்குன்னு பெருசா எந்த செலவும் பண்ண வேண்டாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. கண்டிப்பா நிலா." சரி நிலா வந்துட்டு ரொம்ப வீடு ஃபுல்லாவே ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாங்க. அப்போ கல்யாண நாளும் வருது. கல்யாணத்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா கழுத்துல சோழன் தாலி கட்ட போற மொமெண்ட்ல வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாங்க. ஏன்னா, நிலாவுக்கு பிடிக்காம தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. இப்போ நிலாவுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்க போகுது. சோழன் வந்துட்டு நிலா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நிலாவோட அப்பாவும், சில அடியாட்கள், பிறகு அவங்க அண்ணன்லாம் வந்துட்டு, நம்ம சோழன எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு நிலாவ கூட்டிட்டு போறாங்க. நம்ம சந்தாவுக்கு கல்யாணம் ஆச்சுல, கல்யாணம் ஆகுறது வந்த பிரச்சனை மாதிரியே தான். இருந்தாலும் நம்ம சோழன் எல்லாருமே வந்துட்டு, எப்படியோ நிலாவ நம்ம பக்கம் கூட்டிட்டு வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு,
பின்னாடியே வண்டிய சீஸ் பண்ணிட்டு போறாங்க. அது போக போலீஸ்லயும் இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆச்சுல்ல, அதே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போயிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. "கல்யாணம் பண்ணவா? ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன திரும்பவும் கல்யாணம் பண்றதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சார் அவங்க அப்பா வந்து எப்படியோ கூட்டிட்டு போறாங்க சார். எங்களுக்கு கோவில்ல வச்சு முறைப்படி கல்யாணம் பண்ணி வைப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்ல எல்லாருமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எங்க அப்பா வந்து நிலாவ தூ நிலாவோட அப்பா வந்து நிலாவ தூக்கிட்டு போயிட்டாங்க சார். கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உதவியோட போறாங்க. அ இப்போ நிலாவோட வீட்டுக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு, நிலாவ எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லகிட்ட வந்து சொல்றாங்க. என் பொண்ணுக்கு எங்கேயும் போறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிலாவ அனுப்புங்க. நாங்க நிலாகிட்டயே கேட்டுக்கிறோம். நிலாவுக்கு விருப்பம் இல்லன்னா நான் விட்டுட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போதே, நிலா சொல்லி தானே இந்த கல்யாணத்தையே நாங்க அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா வந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்து வந்துடுறாங்க. வந்துட்டு என்னைய இவங்க தான் தேவையில்லாம அடைச்சு வச்சிருக்கிறாங்க. எனக்கு சோழன கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தான் இஷ்டம். இவங்க தான் இப்படி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே போலீஸ்கிட்டயே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏன் சார் இப்படி பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் உங்க பொண்ண இந்த மாதிரி நீங்க இது பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப என்னம்மா உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சார் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் எங்களுக்கு கல்யாணம் பண்ண வந்து குழப்பமா இருக்கே! இப்ப என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "சார் நாங்க 2 பேருமே மேஜர். இப்ப எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு சோழன் எப்படி நிலாவ கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளோ ஆர்வமா காட்டிட்டு இருந்தாரோ, இன்ட்ரெஸ்ட்டா இருந்தாரோ, அதே மாரியே இப்ப நிலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியும் ரிஜிஸ்டர்லாம் முடிச்சிடுறாங்க. கல்யாணமும் பண்ணி வச்சுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு நேரா இப்போ சோழன் என் கழுத்தில தாலி கட்டிட்டாரு. இனிமே உங்களால எதுவுமே பண்ண முடியாது. என்னைய வாட்ச் பண்றத விட்டுட்டு, என் குடும்பத்தில என்ன நடக்குது, நான் என்ன பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு, உங்க பணத்தையே கட்டிட்டு அழுங்க. என்ன சொன்னீங்க? மனோகர் பொண்ணுனா, மனோகர் விருப்பப்படி தான் இருக்கணுமா? நான் என்ன நீங்க செஞ்சு வச்ச ரோபோவா? நீங்க செஞ்சு வச்ச பொம்மையா நானு? அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்க இஷ்டத்துக்கு கீ குடுத்து ஆட்டி வைக்கிறதுக்கு. அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட நிலா. நீ இத வந்து பின்னாடி பயங்கரமா அனுபவிக்க போற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "இல்லப்பா நீங்க தான்ப்பா தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே மனோகர் இவரு தாஸ் இருந்துட்டு, "என்ன நிலா அப்பாவே எதிர்த்து பேசிட்டு இருக்கிற? இப்படி பல தடவ உன்னால தான் நாங்க எங்க குடும்பமே அவமானப்பட்டுக்கிட்டே இருக்குது. இனிமே இவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லப்பா. இவள தேடி நீங்க போகவும் கூடாது. அவளும் இந்த வீட்டுக்கு தேடி வரக்கூடாது. என்ன நடந்தாலும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. இவ ஒண்ணும் வேணும்னதுலாம் இது பண்ணல. நம்மள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அதேமாரி அந்த டிரைவர் பையன் ஒண்ணும் அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது. அவன் நிலாவுக்கு எப்படினாலும் சொத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சு தான் இப்படி கல்யாணம் பண்ணணும்னு இது பண்ணியிருக்கிறான். நிலாவோட மனச மாத்தியிருக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போடுறாங்க. அப்ப நிலா இருந்துட்டு, "எனக்கு உங்க சொத்துல ஒரு பைசா கூட தேவையில்ல. நான் அப்ப என்ன சொன்னனோ, அதே தான் இப்பயும் சொல்றேன். உங்ககிட்ட இருந்து எனக்கு 5 பைசா கூட வேண்டாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மனோகர் இருந்துட்டு, "தாசு உடனே ஒரு பத்திரத்த எழுது. இவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லன்னு சொல்லிட்டு எழுது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலாவும், "நீங்க எங்க கையெழுத்து போட சொன்னாலும் போடுறேன். உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. எதுவுமே எனக்கு வேண்டாம்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அங்கருந்து கிளம்பி போயிர்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து நிலாவ வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துர்றாங்க. ஏற்கனவே நிலா கிட்ட வந்துட்டு சோழன் சொல்லிக்கிட்டே வருவாங்க. எப்படி நமக்கு கல்யாணம் ஆச்சு ஸ்டார்ட்டிங்ல இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே வருவாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்து சூப்பரா இருக்கும். பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.